சென்ற வாரத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதையும் அதில் வந்த உடனடியாக அவருக்கு எதிராக கிளம்புகிறவர்களை அழித்து போடுகிறதையும் சாத்தானை பிடித்து 1000 வருடம் சிறைச்சாலையிலே தள்ளுகிறதையும் கட்டி வைத்திருக்கிறதையும் பார்த்தோம். முதன்முதலமாக நரகத்துக்கு போகிறதாக அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்திற்க தரிசியையும் பார்த்தோம். அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்திற்க தரிசியும், அதாவது சாத்தானால் நியமிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகள், மனிதர்கள். அவர்கள் தான் முதலாக நரகத்துக்கு போகிறார்கள். சாத்தானுக்காக உருவாக்கப்பட்ட நரகத்திலே சாத்தான் போவதற்கு முன்பதாகவே அவர்கள் போகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். சாத்தான் சிறையிலே அடைக்கப்படுகிறான். அதே வேளையில இயேசு கிறிஸ்து அரசாளுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அரசாளுகிறார். அவர் மட்டுமல்ல, மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அந்த நேரத்தில் உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்பட்டவர்கள், அதாவது கிறிஸ்துவனுடையவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து அரசாளுகிறார்கள், அதாவது நியாயம் விசாரிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அந்த 1000 வருடம் முடிந்த பிறகு அந்த சாத்தான் சிறையில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட, அதாவது கட்டவிழ்த்து சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறவன் அவிழ்த்து விடப்படுகிறான். அதை தொடர்ந்து அவன் அந்த நாளிலே பூமியிலே வசிக்கின்றவர்களை மறுபடியும் வஞ்சித்து ஏமாற்றி தன்னுடைய ஆட்களாக மாற்றி விடுகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறான். சரி, அப்போ 1000 வருடத்தின் தொடக்கத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆளுகை செய்கிறார் 1000 வருடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 1000 வருடம் என்பது எழுத்தின்படியாகவே உண்மையாகவே 1000 என்கின்ற அர்த்தத்தை அப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்று சொல்லி நாம் நிர்பந்தம் பண்ண முடியாது. இது எண்ணடங்கா வருடங்கள், அதை கூட சொல்லலாம். உதாரணத்திற்கு ஒருவருடைய அழகை குறித்து சொல்ல 1000, அல்லது ஒருவரை குறித்து புகழ்ந்து சொல்ல 1000 10,000களில் சிறந்தவர் என்று சொல்லுவோம்னா 1000 பேரில் இவர் சிறந்தவர், அல்லது 10,000 பேரில் இவர் சிறந்தவர். அப்ப 10,000த்துல ஒருவர், அப்ப அவரை போல 10,000த்துல ஒருவர் எடுத்தால் அதே போல இன்னொருத்தரும் இருப்பார் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவரை போல வேறு யாரும் இல்லை என்கிறதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அதே போல 1000 வருடம் என்று சொன்னால் உண்மையில எழுத்தின்படியான 1000 வருடமாகவும் இருக்கலாம், இல்லை எண்ணிறந்த வருடங்களாகவும் இருக்கலாம். அது இதுதான் என்று சொல்லி அறுதிட்டு சொல்ல முடியாது. அதுக்குதான் சொல்ல முடியாது. அப்ப அதனுடைய தொடக்கத்துல என்ன நடக்கிறது என்று சொல்ல பார்த்தோம். அந்த 1000 வருடம் முடிந்த பிறகு என்ன நடக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடைப்பட்ட காலம், இந்த 1000 வருடங்களிலே என்ன நடக்கிறது என்கிறதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கோம். அதை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே முழுமையாக சொல்லப்படவில்லை. காரணம், அதுல வெறும் 2-3 வசனத்துக்குள்ளாகவே அந்த 1000 வருட காலத்தை சுருக்கமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், அன்றைக்கு அவர் வரும்போது காணப்பட்டவர்கள், மறுரூபமாக்கப்பட்ட அவர்கள் 1000 வருடம் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறவர்களாக இருக்கிறார்கள். உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள், ஆட்சி செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மரணம் அடைந்த மற்றவர்கள் உயிர்த்தெழவில்லை. இது முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவனும் பரிசுத்தவனுமா இருக்கிறான். 2ஆம் மரணத்திற்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாளுகிறார்கள். இப்ப தனியாக அல்ல, அரசா ஆளக்கூடிய ஒரு தகுதி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உடனடியாக அடுத்த 1000 வருடம் முடிவில் என்ன நடக்கிறது என்று சொல்லி அங்கு போகிறது. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளுள்ள ஜாதிகளாக கோகை மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டுக் கொண்டு போகும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தினையாக இருக்கும் என்று சொல்லி 1000 வருடம் முடிந்த பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லப்படும். இந்த 1000 வருடத்துல என்ன நடக்கும் என்கிறதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. அதை நாம் பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இந்த 1000 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 2 தரப்பட்ட மனிதர்களை நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவோடு கூட அரசாளுகிறவர்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவால் காப்பாற்றப்பட்டவர்கள். அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சொரூபத்தையாவது அதன் முத்திரையாவது வணங்காதவர்கள், அதாவது கிறிஸ்துவுக்காக நின்றவர்கள், அவர்கள் கிறிஸ்துவோடு கூட அரசாளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது இன்னொரு கூட்டம் சொல்லப்பட்டுகிறது. அதாவது இந்த கூட்டம் அரசாளுகிறார்கள் என்று சொல்லும் போது இன்னொரு கூட்டம் இயல்பாகவே அதிலே பங்கு பெறுகிறது. ஆளப்படுகிறவர்கள் என்று சொல்லி, ஒரு ராஜா இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே குடிமக்கள் என்று சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூட்டம் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாட்டை இந்த ராஜா ஆளுகிறான் என்று சொல்லும் போது அங்கே மற்ற மக்களை குறித்து சொல்லப்படாவிட்டாலும் ராஜா ஆளுகிறான் என்று சொன்னாலே கீழே ஆளப்படுகிறவர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தாக வேண்டும். இப்போ இங்கே கிறிஸ்துவுக்காக நின்றவர்கள் கிறிஸ்துவோடு கூட அரசு ஆளுகிறார்கள் என்று சொல்லும் போது இன்னொரு கூட்டம் இயல்பாகவே ஆளப்படுகிறவர்கள் என்று சொல்லி வருகிறது. மட்டுமல்ல, இந்த 1000 வருடம் முடிவிலே இந்த பூமியில பெரும் மக்கள் கூட்டம், கடற்கரை மணலத்தனையான மக்கள் கூட்டம், சாத்தான் சிறையில் இருந்து அந்த மக்கள் கூட்டத்தை ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான், மோசம் போக்குகிறான். அவர்களை மறுபடியும் அவர்கள் அந்த மனிதர்களை கடவுளுக்கு எதிராக யுத்தம் செய்யும்படியாக அவன் திசை திருப்பி விடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறான். அப்போ பூமியில ஒரு பெரும் கூட்டம், கடற்கரை மணலத்தினையான கூட்டம் இந்த 1000 வருடம் முடிவிலே காணப்படுகிறது. இந்த கூட்டம் இன்றைக்கு வாழுகிற கடவுளால் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை குறிப்பதில்லை. காரணம், அவர்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள், ஆளுகிறவர்கள். அப்போ இந்த கடவுளுக்கு எதிராக சாத்தானால் திருப்பப்படுகிற இந்த கூட்டம் யார்? ஆளப்படுகிறவர்கள். அப்போ 2 கூட்டம் இருக்கிறது, ஒன்று ஆளுகிறவர்கள், இன்னொன்று ஆளப்படுகிறவர்கள் என்று சொல்லி இயல்பாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்போ ஆளுகிறவர்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே ஒரு கேள்வியை சதுசேயர் கொண்டு வைக்கிறார்கள். சதுசேயர் என்ன கேள்வி கொண்டு வைக்கிறார்கள்? சதுசேயர்கள் என்கிறவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்புகிறவர்கள். அதாவது மனிதன் இந்த பூமியிலே வாழ்கிறான், வாழும்போது அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அதை இந்த பூமியில அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் மனிதன் இருக்கிறான். இந்த பூமியில மரணம் என்று சொல்லி நடந்த பின்பதாக அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. எப்படி மிருகங்கள் இறந்த பிறகாக அதோடு அந்த மிருகங்களுடைய வாழ்க்கை முடிந்தது, அதற்கு பிறகு அதுக்கு ஒரு வாழ்வு இல்லை. அதே போலத்தான் மனிதனுக்கும் என்று சொல்லி சதுசேயர்களுடைய நம்பிக்கை. கிட்டத்தட்ட அதுதான் நாத்திகர்களுடைய நம்பிக்கை. ஆனால் நாத்திகர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், நாத்திகர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லி நம்புவார்கள். இந்த சதுசேயர்கள் என்பவர்கள் கடவுளே இல்லை என்கின்ற அந்த பூமியில நாம் வாழ்வதற்கு தான் கடவுள் தேவை, இந்த பூமியில நாம் செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சக்தி இருக்கிறது என்கிறதாக நம்பியிருந்தார்கள். மற்றபடி மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு, அதற்கு கடவுள் தேவை என்கின்ற நம்பிக்கை எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே அவர்கள் உயிர்த்தெழுதலை இல்லை என்று சாதிக்கிறவர்கள் இந்த சதுசேயர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான கொள்கை உடையவர்கள் யார்? இந்த சதுசேயர்கள். அவரை சோதிக்கும்படியாக அவரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். மார்க்கு புஸ்தகத்திலே ஒரு கேள்வி 12ஆம் அதிகாரத்திலே, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவனை மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசேயர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரு. மோசேயருடைய கட்டளைப்படி அன்றைக்கு மோசே நியாயப்பிரமாணம் கொடுத்த போது ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். அந்த கணவன் இறந்து போகிறார், அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் முன்பதாகவே இறந்து போகிறார். அப்படியானால் அந்த கணவனுக்குடைய தம்பி அந்த பெண்ணை மறுமணம் செய்து கொள்ளலாம், மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே சட்டம் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த பிறக்கின்ற குழந்தைக்கு அந்த மூத்த அண்ணனுடைய இறந்து போனார்ல முதல் கணவன், அவனுடைய பெயர் நிலைக்கும்படியாக என்கிறதாக தான் மோசே சொல்லி வைத்திருந்தார். அப்போ இந்த சட்டத்தை காண்பித்து மோசே எப்படி சொல்லி இருக்கிறார்? அப்ப அந்த சட்டத்தை காண்பித்து ஒரு கதையை உருவாக்குகிறார். ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண் ஒருத்தனை கல்யாணம் பண்ணார். இப்ப இவன் இறந்து போகிறான். இப்ப மோசையின் சட்டத்தின்படி இவனுடைய இறந்து போனவனுடைய தம்பியை கல்யாணம் பண்ண வேண்டும். சரி, தம்பியை கல்யாணம் பண்ணுகிறான், அவனும் இறந்து போனான். இப்ப அடுத்த
அவனுடைய தம்பி இவளை கல்யாணம் பண்ண வேண்டும். அவனும் இறந்து போனான். இப்படி 7 பேர் இருக்கிறார்கள். 7 பேரும் ஒருத்தன் இறந்ததுனால் அப்படி 7 பேர் இவளை திருமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இப்போ கேள்வி என்னவென்றால், நீ உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொன்னால் இவளும் உயிர்த்தெழுவாள், இந்த 7 பேரும் உயிர்த்தெழுவார்கள். இப்போ உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது. அப்போ உயிர்த்தெழுதல் நடந்தது என்பதாக இங்கே 7 பேர் இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 7 பேர் இருக்கிறார்கள். ஒரு பெண் இருக்கிறார். உயிர்த்தெழுத பின்பதாக இந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்கிறதான் கேள்வி. இப்போ லாஜிக்காக அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இயேசுவை மடக்கும்படியாக, அதாவது தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டும்படியாக அவர்கள் கேள்வியை கேட்கிறார்கள். காரணம், இந்த பூமியில ஒருத்தன் இறந்த பின்பதாகத்தான் இன்னொருத்தரை திருமணம் செய்கிறார். இப்போ தம்பியை திருமணம் செய்யும் போது அண்ணன்காரனை இவள் திருமணம் செய்யவில்லை. ஆனால் இப்போ உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? இப்போ 7 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள், இங்க ஒரு பெண் உயிரோடு இருக்கிறார். ஒரே நேரத்தில் இந்த 7 பேரோடு மனைவியாக இருக்க வேண்டுமா என்கிறதான் அவர்களோட கேள்வி. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்லுகிறார். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இப்போ நீங்க கொண்டிருக்கிறது ஒரு தவறான எண்ணம். அதற்கு காரணம், நீங்கள் வேத வாக்கியங்களை அறியவில்லை, தேவனுடைய வல்லமையும் அறியவில்லை. உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி அதற்கு எதிர்க்க வேண்டும் என்கிறதற்காக முட்டாள்தனமாக ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள். வேத வாக்கியங்களை அறிந்திருந்தால் இந்த கேள்வி உங்களுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் பதிலை சொல்லுகிறார். மரித்தோர் உயிர்த்தெழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல இருப்பார்கள். பூமியிலே இங்கே 7 பேருக்கு இவள் மனைவியாக இருந்தாள், ஒருத்தன் மரித்தவன் ஒருத்தன் அப்படி. ஆனால் பரலோகத்திலே இதே உறவு அங்கே தொடர்வதில்லை. இங்கே உள்ள திருமண உறவு அங்கே அப்படியே தொடர்வதில்லை. அங்கே அவர்கள் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மேனியிலே இருப்பார்கள். இந்த மேனியை குறித்து ஒருந்தர் புத்தகத்திலே பவுல புத்தகம் தெளிவாக சொல்லி இருப்பார். சாவுக்குரிய சரீரமாக இது விழுந்த பூமியில இருக்கிறது, ஆனால் மறுமையிலே அது வேறொரு மேனியாக காணப்படுகிறது. இன்னுமாக யோவான் சொல்லும் போது, யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே யோவான் சொல்லுகிறார், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எந்த விதமான மேனியில காணப்படுகிறார் அதே போல நாம இருப்போம் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். அப்போ இங்கே உள்ளது போல மனித உணர்ச்சிகள், மனித இச்சைகள் அங்கே வெளிப்படுவது இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுக்கு புரிய வைக்கிறார். அப்போ இது ஒரு கூட்டம். இவர்கள் தான் ஆளுகிறவர்கள், இவர்கள் தான் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் மறுமையடைந்த இயேசு கிறிஸ்துவை போன்ற சாயலுடையவர்களாய் அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு கூட்டம். அப்போ இங்க இவர்களுக்கு என்ன இல்லை? இறப்பு இல்லை, கொள்வனை இல்லை, கொடுப்பனை இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதை போல. அப்போ இன்றைக்கு கடவுள் எப்படி பூமியை வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பார்க்கிறாரோ அல்லது ஆட்சி செய்கிறாரோ, எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது அல்லவா? இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் முன்பாக நிற்கும் போது பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் என்னது ஒரு அதிகாரம் உனக்கிறாது என்று சொன்னார்ல, அதே போல எல்லா அதிகாரமும் அவரிடத்துல இருக்கிறதோ அதே போல இன்றைக்கு கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிற அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. கிறிஸ்து பாவம் செய்யாதது போல அவர்களும் பாவம் செய்யாமல் பரிசுத்தராக கிறிஸ்துவை போல இருக்கிறார்கள் ஒரு கூட்டம். அப்போ இங்கே பூமியிலேயே ஆளப்படுகிறவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா? அதை குறித்து நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனங்களாக பல வசனங்கள் உள்ளது. ஏசாயா புஸ்தகத்திலே 35ஆம் அதிகாரத்திலே ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து ஏசாயா சொல்லியிருக்கிறார். 5ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன்.
குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவண்டுவும், முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நில நீரூற்றுகளாகவும் மாறும், வலு செருப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்கையும் நாணலும் உண்டாகும், அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை, அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கிளிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லி இங்கே ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இதோடு நிறுத்தவில்லை. ஏசாயா புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்திலே இன்னும் சொல்லப்படுகிறது. ஏசாயா புஸ்தகத்திலே 65ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். இதோ நான் பூமியையும் வானத்தையும் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் அதை இனி நினைக்கப்படுகிறதும் இல்லை, மனதிலே தோன்றுகிறதும் இல்லை. புதிய வானம், இப்பொழுது இருக்கிற வானம் பூமி அல்ல, புதுசாக நான் உருவாக்குறேன். இயேசு கிறிஸ்து வரும்போது பூமி அழிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அதன் பிறகு நான் நம்மனது உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்தோம். அங்கே புது பூமி புதிதாக உருவாக்கப்படுகிறது, புதிதாக வானம் என்று சொல்லி பார்க்கும். நான் சிருஷ்டிக்கிறதுனால் நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை கழிதூறுதலாக அந்த ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன், புதிதாக ஜனங்களை சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் கழிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான். அப்போ நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆளுகிறவர்கள் கிறிஸ்துவோடு கூட ஆளுகிறவர், அங்கே மரணம் இல்லை, அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய வானம் புதிய பூமியில கிறிஸ்து அரசாளும் போது அங்கே மரணம் உண்டு. 100 வயது சென்று மரிக்கிறவனும் அங்கே ஒருவேளை மரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே வேளையில அப்படி வரித்தால் கூட அவன் என்னது இன்னும் சின்ன வயசுல போயிட்டான். இன்னைக்கு 100 வயசு என்றால் நீண்ட வயது பூர்ண வயசு என்று சொல்லுவோம் இன்றைய காலத்தில். ஆனால் அன்றைக்கு நாம் ஆளுகிற கிறிஸ்துவோடு கூட ஆளுகிறவர்கள் ஆளும் போது பூமியில ஒரு கூட்ட மக்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களே 100 வயதுல யாராலும் போனால் அந்த மக்கள் என்ன சொல்வார்கள், இந்த சின்ன வயசுல அல்ப வயசுல போயிட்டானே என்று சொல்வார்கள். இப்போ 100 வயசு எல்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயது என்று பொருளாகிறது. 100 வயது சென்று மரிக்கிறவன் வாலிபன் என்றப்படுவான், 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அங்கே என்ன இருக்கிறது, பூமியிலே பாவிகளும் இருக்கிறார்கள். நாம பார்த்தோம், கிறிஸ்துவோடு கூட அரசாளுகிற இடத்திலே மக்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். காரணம் அவர்கள் ரட்சிக்கப்பட்டதனால்தான் அந்த இடம் கிடைக்கிறது. இங்க பூமியிலே அரசாளப்படுகிறவர்கள், ஆளுகைக்குட்பட்ட சிட்டிசன்ஸ், அவர்கள் சாதாரண மக்கள். இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே வாழுகிறது போன்ற ஒரு மக்கள் கூட்டம். அவர்களானால் நீண்ட நாட்கள் வாழுகிறார்கள். அங்கே சாத்தான் இல்லாததினால் அது புதிதாக உருவாக்கப்பட்ட பூமி. ஆகவே அங்கே சாபம் குறைவாக இருக்கும், சாத்தானுடைய தூண்டுதல் வஞ்சனை குறைவாக இருக்கும். எல்லா மக்களும் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்க மாட்டார். இன்றைக்கு எல்லாரும் பாவிகளாக இருக்கிறது போல அன்றைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் சாத்தான் கட்டப்பட்டவனாக இருக்கும், சாத்தானுடைய தந்திரங்கள் அங்கே இல்லை. ஆகவேதான் நீண்ட ஆயுசுள்ள மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை வருகிறது. 100 வயது சென்று மரிக்கிறவன் கூட அல்பாயுசுல போயிட்டானே என்று சொல்லி ஆச்சரியத்தோடு பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். வீடுகளை கட்டி அவைகளிலே குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமா இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அப்போ இங்க இதை என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நீண்ட ஆயுசுள்ளவர்களாக இருப்பார்கள். விருட்சத்தின் நாட்கள், மரங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் வாழும். பல ஆயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய மரங்கள் கூட இருக்கு.
அதே போல மனிதர்களுடைய நாட்களும் அந்த நாட்கள்ல இனி வரக்கூடிய கிறிஸ்து ஆளுகை செய்யக்கூடிய கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட மனிதர்களும் சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய அதாவது மறுரூபமாக்கப்பட்ட மனிதர்கள் ஆளுகை செய்யக்கூடிய அந்த காலத்திலே சாதாரண நிலையிலே குடிமக்களாக பூமியிலே வாழுகிற மக்களுடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியம் மிகுந்ததாக இருக்கும். அங்கே ஒருத்தர் கட்டி இன்னொருத்தர் குடியிருக்கிறது இல்லை. இன்றைக்கு ஒருத்தர் கட்டுற வீட்டுல கடன் பிரச்சனையா அல்லது அவர்கள் இறந்து போன பின்பதாக வேறொருவர் குடியிருக்கிறார். அப்போ இங்கே அந்த பிரச்சனைக்கு கிடையாது. காரணம், ஒருவர் கட்டி அவர் மறிக்கக்கூடிய சூழலே குறைவு. விருட்சத்தின் நாட்களை போல அந்த வீடு கட்டினவருடைய நாட்கள் இருக்கிறதுனா இவர் கட்டின வீட்டுல இவர் தான் குடியிருப்பார், இன்னொருவர் வந்து குடியிருக்கிறது இல்லை. இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அவர்கள் விருதாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதில்லை. அப்போ இன்றைக்கு உழைக்கின்ற உழைப்பு பறவைகளே வீணாய் போகும், அந்த பணங்கள் எல்லாம் வேஸ்டாக போகும், வட்டிக்காரனுக்கோ இல்லை மருத்துவமனைக்கோ இப்படி எல்லாம் போகும். சில உழைக்கிற உழைப்பு அதுக்குரிய பலன் சரியாக கிடைப்பதில்லை பொதுவாக மனிதர்களுக்கு இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே. ஆனால் அந்த சபிக்கப்பட்ட அந்த பூமி மாற்றப்பட்டு புதிய பூமி உருவாக்கப்படும் போது அங்கே வாழ்கிற மக்களே என்ன இல்லை, உழைக்கிற உழைப்பு வீணாக போவதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. பிள்ளை பெறும்போது இன்றைக்கு வேதனையோடு துன்பத்தோடு வருகிறது போல அன்றைக்கு ஏற்படாது. நம்ம இன்றைக்கு பிள்ளை பெறும்போது துன்பம் என்பது ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே தேவ கட்டளை மீறின ஏவாளுக்கு கடவுள் கொடுத்த அந்த பாவத்தின் விளைவின் ஏற்பட்டதாக அங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த நிலைமை அங்கே காணப்படுவது, துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதில்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு சந்ததியாக இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்பே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை. இப்போ மிருக ஜீவன்கள் இன்றைக்கு வைல்ட் அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ் என்றெல்லாம் பல்வேறு வகைகளில் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த எல்லாம் மனிதர்களோடு பழகக்கூடிய மிருகங்கள். இந்த மிருகங்கள் எல்லாம் மனிதர்களோடு பழகாது, அவர்கள் வைல்டு என்று சொல்லி பிரித்து வைத்திருக்கிறார். அவர்கள் காட்டு மிருகங்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட அந்த பிரிவினை மிருகங்கள்ட இருக்காது. மிருகங்கள் கேடு சொல்லி, சிங்கம் என்னது வெஜிடேரியனாக மாறும். இன்றைக்கு இருந்து சிங்கம் ஒரு பெட் அனிமலை பார்த்தால் கடித்து சாப்பிடும், அப்படித்தானே. சிங்கம் மாட்டை போல வைக்கோல தின்னும். சிங்கம் என்னவாகுது, நான்வெஜ் சிங்கம் எல்லாம் அன்றைக்கு வெஜிடேரியனாக மாறுது. அதாவது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் படைத்த போது ஆண்டவர் என்ன நோக்கத்திலே பூமியை படைத்தாரோ, சாத்தான் என்று ஆகிறதற்கு முன்பதாக எந்த நிலையிலே மனிதர்கள் இருந்தார்களோ அதே நிலைமையிலே 1000 வருடத்திலே வாழ்கிற மக்கள் இருப்பார்கள். காரணம், அந்த 1000 வருடத்திலே சாத்தான் என்றா இருக்க மாட்டாங்க. சாத்தான் எங்க இருக்கிறான்? சிறையிலே கைதியாக இருக்கிறான். அப்போ அன்றைக்கு ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு எதை உணவாக கொடுத்தார்? வெஜிடேரியன் தான் உணவாக கொடுத்தார். ஆண்டவர் எப்பொழுது நான்வெஜ் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்? நோவாவின் வெள்ளப்பெருக்கு பின்பதாக தான் நீங்கள் மிருகங்களையும் சாப்பிடுங்கள் என்று சொன்னார். அது வரைக்கும் என்னதுதான் வெஜிடேரியன் தான் உணவு. மிருகங்களும் அப்படித்தான் இருந்திருக்கு. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக மிருகங்களும் வெஜிடேரியன் தான். அப்போ அதே நிலைமை மறுபடியும் திரும்பும். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும் என்று சொல்லி இங்கே நாம் ஏசாயா புத்தகத்திலே 55ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே பாருங்க. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். இது இன்றைக்கு சாத்தியம் இல்லாத காரியம். ஓநாய் ஆட்டுக்குட்டியை பார்த்தால் என்னது அடித்து சாப்பிடும். இதுதான் அந்த மிருகத்தினுடைய இயல்பு. ஆனால் இந்த இயல்புகள் இது பூமி பாவம் செய்த மனிதன் பாவம் செய்தனால் சபிக்கப்பட்டதுன்னு வந்த விளைவு. இது மாற்றப்படும் போது இந்த இயல்புகள் மாறும். மிருகத்தினுடைய இயல்புகள் அன்றைக்கு இனி வரப்போகிற அந்த பூமியில இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்காது. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயக்கூடிய ஒன்றாக இருக்க மனிதர்கள் பூமியிலே சந்தோஷமாக இருக்கிறார்கள். மனிதன் கடவுளை கூப்பிட்டால் கடவுள் கேட்கிறவராக இருக்கிறார், உடனே பதில் கொடுக்கிறவராக. மனிதர்கள் கடவுளுடைய சத்தத்தை உடனே கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட அந்த 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலைமை. அப்போ அதுலயும் என்னது, சிலர் பாவிகளாகவும் மாற வாய்ப்புண்டு. எல்லாரும் அல்ல, சிலர். அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். 100 வயது சென்ற பாவியோ சபிக்கப்படுவார். ஆனால் அவன் பாவம் செய்ததனால் அதன் விளைவாக அந்த பூமியில இருக்கிற எல்லாரும் பாவம் செய்தவர்களாக மாற முடியாது. அன்றைக்கு காரணம் சாத்தான் இல்லாததனால்
எல்லாரையும் பாவம் சாத்தான் போய் தூண்டி பாவம் செய்து வைக்க முடியாது. சாத்தானுடைய வஞ்சனை இல்லாதவன். ஒருவன் பாவம் செய்தானா அதுக்கு அவன் மட்டும்தான் அதனால் பாதிப்படைவான். அப்போ மனிதர்கள் நீண்ட நாட்கள் வாழுகிறார்கள், சந்தோஷமாக வாழுகிறார்கள், துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழுகிறார்கள், எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்கிறார்கள். மிருகங்களும் மனிதர்களோடு நன்றாக பழகக்கூடியதாக இருக்கிறது. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று சொல்லி சொன்னபடியாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுதான் பூமியிலே வாழுகிற மக்கள் நிலைமையாக காணப்படும். இது எப்பொழுது நடக்கும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பின்பதாக மறுரூபமாக்கப்பட்ட பூமியிலே இது நடக்கும் என்று சொல்லி பாருங்க. இதை குறித்து 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 இருந்து படிக்கிறேன். இது எப்பொழுது அந்த ஆர்டரை நான் சரியாக படிக்கிறேன். நான் இது படிப்பதற்கு காரணம் ஒன்று தான் சொல்லுகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வருகை அவருடையவர்களை சேர்த்துக் கொள்ளவும் அவருக்கு விரோதமானவர்களை அழிக்கும்படியாக வருகின்ற அந்த வருகை இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது நடக்கிற காரியங்கள், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இன்னைக்கு இருக்கிற அந்த பூமி மட்டுமல்ல, பூமியிலே உள்ள கிரியைகள், பூமியிலே மனிதன் பல்வேறு விதமான வேலைப்பாடுகள் கிரியைகள் செயல்கள் செய்து பூமியை மாற்றி வைத்திருக்கிறான். கட்டடங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? பல்வேறு விதமான கிரியைகள் பூமியில இருக்கிறது. மனிதனுடைய செயல்கள் இது எல்லாமே அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கும் மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வரும்போது வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம், அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்லி தான் படிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வருகிறார், வந்த பூமியை அழித்து துன்மார்க்கரை அழித்து சங்கரித்து கள்ளத்திற்க தரிசியும் அந்திகிறிஸ்துவையும் பிடித்து அக்கினியிலே போட்டு சாத்தானை பிடித்து சிறையிலே போட்டு சங்கிலியில கட்டி பூமியை ஆளுகை செய்கிற போது ஏற்கனவே அழித்து போட்டவைகளை எல்லாம் மாற்றி புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்குகிறார். அது நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்கள் புதிய பூமியும் உண்டாகும் என்று சொல்லி காத்திருக்கிறோம். இப்போ இதுதான், அப்போ இந்த புதிய வானம் புதிய பூமியிலே நடக்கிற ஒரு காரியம்தான் என்ன? 1000 வருட அரசாட்சி. அந்த புதிய வானம் புதிய பூமியிலே ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் இந்த பூமியிலே வாழுகிற மக்கள், அவர்களும் அந்த மக்கள் கூட்டமும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவால் காப்பாற்றப்பட்ட மக்கள் கூட்டமும் ஒன்று அல்ல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவால் காப்பாற்றப்பட்டிருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆளப்படுகிறவர்கள் அல்ல, ஆளுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஆளுகிறவர்கள். அவர்களை குறித்து அல்ல நான் இன்றைக்கு படித்த அந்த 100 வயதிலே மரிக்கிறவனும் வாலிபன் அந்த கூட்டம் அல்ல, அது வேறு கூட்டம். சரி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் பல ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது. அப்போ இதை குறித்து ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பெரும் சுருக்கமாக சொல்லப்பட்டது என்று நீங்கள் கேள்வி எழலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சுருக்கமாக சொல்லப்படவில்லை. ஆனால் மனிதர்கள் அதை தவறாக புரிந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 20ஆம் அதிகாரத்திலே சுருக்கமாக சொல்லப்பட்டாலும் இதே 1000 வருடத்திலே என்ன நடக்கும் என்கிறதை அடுத்தடுத்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 சொல்லப்பட்டது இதே 1000 வருட காலத்திலே பூமியில நடக்கிற காரியங்களை குறித்துதான். ஆனால் மனிதன் எப்படி புரிந்து கொண்டான் என்று சொன்னால் 20ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 21, 20, 22 அதிகாரங்கள் வருவதனால் இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பதாகத்தான் இந்த 21, 22 அதிகாரங்களில் நடக்கின்ற சம்பவங்கள் வரும் என்கிறதாக நினைக்கிறார். ஆனால் அப்படி அல்ல, இதே 1000 வருட அரசாட்சியிலே நடக்கக்கூடிய காரியங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22. அது எப்படி என்று சொல்லுங்க. பொதுவாக மனிதர்கள் 20ஆம் அதிகாரத்திலே 1000 வருட அரசாட்சி முடிந்தது, கடவுள் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அது அன்றைக்கு எல்லாரும், அதாவது தேவனுக்கு எதிரானவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அவர்கள் அக்கினி கடலிலே பங்கடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? பின்பு. அப்போ இதுக்கு பிறகு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆகையால்
இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பதாகத்தான் இந்த சம்பவம் நடக்கிறதாக மனிதனாக புரிந்து கொண்டான். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட அந்த பின்புனுடைய விளக்கம், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். நான் கண்டது, நான் இதற்கு பின்பதாக கண்ட காட்சி என்கிறதான் யோவான் சொல்ல வருகிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் இதை கண்டேன். அப்போ நான் இதை கண்டேன் என்கிறதற்காக இதுக்கு பிறகுதான் இது நடக்கிறது என்று அர்த்தம் அல்ல. இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதை சுருக்கமாக முதல்ல பார்த்தேன். அதன் பிறகு அதுல என்ன நடக்கிறது என்கிறதை குறித்து நான் இப்பொழுது கண்டேன் என்று சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் இதுல உள்ள ஆர்டர் படிதான் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் சொன்னால் அது ஏன் தவறு என்று தான் சொல்லுகிறேன். 1000 வருட அரசாட்சியிலே தேவனுக்கு எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். 1000 வருட முடிவிலே தேவனுக்கு எதிரான அத்தனை பேரும் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். அப்படித்தானே? அப்ப அதன் பிறகுதான் புதிய வானமும் புதிய பூமியும் என்று சொல்ல வந்தால், நாம் ஏற்கனவே ஏசாயா புத்தகத்திலே புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லி படித்திருக்கிறோம். அது எப்பொழுது நடக்கிறது? அது அந்த புதிய வானம் புதிய பூமி என்பது 1000 வருட அரசாட்சியில நடக்கிறது. அன்றைக்குதான் குடிமக்களாக பல்வேறு மக்கள் இருக்கிறார்கள். அது 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு என்று சொன்னால், 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகும் இந்த பூமியில பாவிகள் இருப்பார்கள் என்று சொல்லி நேரிடும். அது தவறான கற்பனையாகும். இதற்கு முன்பதாக அதுதான் பேதுரு புத்தகத்திலே நான் படித்தேன். புதிய வானம் புதிய பூமி எப்பொழுது வருகிறது என்று சொல்லி பேதுரு எழுதுகிறதை படித்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை அழிக்க வரும்போது வானங்கள் மடமட அகன்று போகும், பூதங்கள் வந்து உறுதி போகும் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு நீதிவாசமா இருக்கும் புதிய வானம் புதிய பூமி உருவாகும் என்று சொல்லி எப்பொழுது எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒட்டி எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போதே வந்த பூமியை அழித்த உடனடியாக உருவாக்குகிறது தான் புதிய வானம் புதிய பூமி. அதிலேதான் 1000 வருட அரசாட்சி. அதை குறித்து தான் விரிவாக 21ஆம் அதிகாரத்திலும் 22ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. மறாக இதிலே 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பதாகத்தான் புதிய வானம் புதிய பூமி என்பது அது தவறாக போய்விடும். அப்ப 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பதாகவும் பூமியிலே பாவிகள் இருக்கிறார்கள் என்கிறதாக அர்த்தம் கொள்ள நேரிடும். காரணம், 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, புதிய வானம் புதிய பூமியும் கண்டேன் என்று சொல்லி, முந்தின பூமி ஒழிந்து போயிட்டு என்று சொல்லி. அப்ப 1000 வருட அரசாட்சியே இதுல தான் நடக்கிறதாக அர்த்தமாகிவிடும். பழைய பூமியிலே தான் நடக்கிறது போல அர்த்தமாகிவிடும். இப்படி இல்ல, 1000 வருட அரசாட்சி என்னது? புதிய வானம் புதிய பூமியிலே தான் நடக்கிறது. அதான் உண்மை. மட்டுமல்ல, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் ஏற்கனவே படித்தோம் அல்லவா, அங்கே பெரும்பாதையான வழி உண்டாயிருக்கும். அங்கிருந்து அதுல அந்த பெரும்பாதையான வழி தேவனிடத்திலே வரக்கூடிய ஒரு வழி. அங்கே தீட்டுள்ளவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது அல்லவா, ஏசாயா 35ஆம் அதிகாரம். அதற்கு ஒப்பான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் என்ன சொல்ல வருகிறது? புதிய வானம் புதிய பூமி உருவாகிறது, அதன் மேலே புதிய எருசலேம் என்று சொல்லி ஒரு தலைநரகம் இருக்கிறது. இந்த பூமியோட கேபிட்டல் புதிய எருசலேம். இங்கே இருந்துதான் தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அது ஒரு நகரம். அந்த நகரத்தின் அளவுகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அது ஒரு பெரிய ஸ்கொயர். அந்த நகரத்திலே தான் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டு அவரோடு கூட அரசாளர்கள் இருந்து பூமியை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். பூமியிலே மக்கள் வாழ்கிறார்கள். பூமியிலேயும் குட்டி குட்டி ராஜாக்கள் இருக்கிறார்கள் என்கிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்றைக்கு பூமியிலேயும் வாழ்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு என்னது? ரட்சிக்கப்படுவதற்கு, அந்த புதிய எருசலேமிலே வருவதற்கு, தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், பூமியிலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். எதற்குள்ளே? இன்றைக்கு தேவனால் மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு அன்றைக்கு அரசாளுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, புதிய எருசலேம். அங்கே பூமியில் உள்ள மனிதர்கள் தங்கள் மகிமையும் எங்கே கொண்டு வருவார்கள்? புதிய எருசலேமுக்குள் கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ராக்காலம் இல்லை. அதாவது எங்கே ராக்காலம் இல்லை? புதிய எருசலேம் என்கின்ற அந்த நகரம் இருக்கிறது, அங்கே ராக்காலம் இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். உலகத்தாருல அன்றைக்கு பூமி இருக்கிறது. புதிய எருசலேம் என்கின்றது பூமிக்கு மேலாக ஒரு நகரம். அங்கே இருந்து நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். பூமி அன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதான் உலகம். அந்த உலகத்தார் எங்கே வருகிறார்கள்? தங்களுடைய மகிமையை எதற்கு கொண்டு வருகிறார்கள்? எருசலேமுக்கு கொண்டு வருகிறார்கள். எருசலேம் என்று சொன்னால், புதிய எருசலேம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்களும் ஆளுகை செய்கிற இடம்.
அங்கே கொண்டு வருகிறார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிக்கிறார்கள். அப்போ அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் பிரவேசிக்க முடியாது. பூமியிலே அன்றைக்கு மக்கள் கூட்டம் இருந்தாலும் எல்லாரும் அதற்குள்ளாக வர முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இது எப்பொழுது நடக்கிறது? இது 1000 வருட அரசாட்சியிலே நடக்கிறது. 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பதாக இது நடப்பதாக இருந்தால் அதற்கு 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்து எல்லாரையும் கெட்டவர்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டது பொய் என்றாகிவிடும். சரிதானே? ஆகவே அது 1000 வருட அரசாட்சியிலே 1000 வருட அரசாட்சியிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு குடிமக்கள் அல்ல, ஆளுகிறவர்கள். அவர்கள் பூமியிலே வாழுகிற ஒரு மக்கள் கூட்டத்தை போல வாழ மாட்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அரசாளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே அந்த பூமியிலே, புதிய வானத்திலும் புதிய பூமியிலே கூட பெரும் கூட்டம் மக்கள் வாழுவார்கள் குடிமக்களாக. இன்றைக்கு நம் பூமியில குடிமக்கள் வாழ்வது போல குடிமக்களாக வாழ்வார்கள். இன்றைக்கு கடவுள் பூமியை ஆளுகை செய்கிறது போல அன்றைக்கு நாமும் கடவுளோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வோம். அன்றைக்கு இருக்கிற பூமியில நாம் பூமியை கடவுள் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களாக இருக்கும். அப்போ யார் அப்படியானால் அந்த இன்றைக்கு யார் அந்த புதிய குடிய மக்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை குறித்து அடுத்தடுத்த வாரங்களிலே கூட பார்க்கலாம்.